அனைவருக்கும் வணக்கம். மார்ச் மாதம் 2026 19ஆம் தேதி நம்முடைய தமிழ் பாரம்பரியமான பங்குனி மாதம் 5ஆம் நாள். ஒரு அற்புதமான காலை பொழுதை பார்ப்போம் நண்பர்களே. இன்றைக்கு விடியற்காலை 5:50 வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம், அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சஞ்சாரம் செய்யுது. பங்குனி உத்திரம் நெருங்குற இந்த நேரத்துல இன்றைக்கு 12 ராசிகளும் கிரகநிலைகள் எப்படி இருக்கு, உங்களோட அன்றாட வாழ்க்கை எப்படி அமைய போகுதுன்னு ஒரு ஜோதிட நண்பனா உங்கள் வீட்டு பிள்ளையா இப்ப நம்ம பார்ப்போம். முக்கியமா இன்றைக்கு சந்திராஷ்டமம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, சிம்மராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்குது. நிதானமே பிரதானம்னு சொல்லுவாங்க. அது இன்றைக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். புது முயற்சிகளை தள்ளி வைங்க, மற்றபடி கவலைப்பட ஒண்ணும் இல்லை. இப்ப மேசராசி நேயர்களுக்கு பார்ப்போம். உங்க ராசிக்கு இன்னைக்கு லாபஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் பண்றார். முயற்சியுடையார் எழுச்சி அடையார் அப்படிங்கிற தகுந்த மாதிரி நீங்க தொட்ட காரியம் எல்லாம் துவங்க போகுது. ரொம்ப நாளா இழுபறியா இருந்த நிலுவைத் தொகைகள் இன்னைக்கு கைக்கு லாபம் வரலாம். மனசுல ஒரு புது தெம்பு பிறக்கும். வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு வாடிக்கையாளர்கிட்ட நல்ல பேர் கிடைக்கும். வீட்டுல குழந்தைகளோட சேர்ந்து கொஞ்சம் நேரத்தை செலவிடுவீங்க, மனசு லேசாகும். ரிஷபராசி நேயர்களே, உங்க ராசிக்கு இன்றைக்கு கர்மஸ்தானம் பலமா இருக்கு. வேலையில உங்களுக்கு ஒரு தனி அங்கீகாரம் கிடைக்க போது. மேலதிகாரிகள் நீங்க செய்யற வேலையை பாராட்டுவாங்க. உழைப்பவரே உயர்ந்தவர்னு நீங்க இன்றைக்கு நிரூபிப்பீங்க. சில பேருக்கு புது வேலைக்கான அழைப்புகள் வரலாம். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். ஆனா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குறிப்பா உணவு விஷயத்துல நிதானம் தேவை. மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்க ராசிக்கு பாகியஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால ஒரு ஆன்மீக பயணம் அல்லது பெரியவங்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்கும். நல்லாரை காண்பதுமே நன்றேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்றைக்கு ஒரு அறிவார்ந்த மனசரை பார்த்து சந்திச்சு உங்க எதிர்காலத்தை பத்தி ஆலோசிப்பீங்க. தடைப்பட்டுக்கிட்டு இருந்த சுபகாரியங்கள் இப்ப கைகூடி வரும். வெளியூர் பயணங்கள் மூலமா ஆதாயம் உண்டு. எதையும் தயங்காம இறங்கி செய்யுங்க, வெற்றி நிச்சயம். கடகராசி நேயர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். பொறுத்தார் பூமி ஆழ்வார். இதுதான் இன்றைக்கு உங்களுக்கான தாரக மந்திரம். பேச்சை குறைச்சு செயலில் வேகம் காட்டுங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் நிதானம் வேணும். வேகத்தை குறைச்சிக்கோங்க. மற்றவங்க விவகாரத்தில் அவசியமாக தலையிடக்கூடாது. கணவன் மணிக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதம் வரலாம். அதை அன்பால சரி பண்ணுங்க. மாலையில ஒரு நல்ல செய்தி வந்து சேரும், கவலைப்படாதீங்க. சிம்மராசி நேயர்களே, நான் முதல்லயே சொன்ன மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆழம் தெரியாமல் காலை விடாதீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால இன்னைக்கு பெரிய முதலீடுகள் தவிர்த்து பயணங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது, யாருக்கும் ஜாமீன் கேட்டு போடுறது. ஆனா பயப்படாதீங்க, மதியானத்துக்கு மேல கிரகணிகள் உங்களுக்கு சாதகமா மாறும். குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இன்னைக்கு நாளை கடத்துங்க, எல்லாம் சுகமா முடியும். கன்னிராசி நேயர்களே, உங்க ராசிக்கு இன்றைக்கு ரோக சத்துருஸ்தானத்தை சந்திரன் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமான பலனை தரும். அதாவது பழைய கடன்கள் வசூலாகும். எதிரிகள் உங்ககிட்ட சரணடைவாங்க. தன் கைக்கு தன்னுக்கு தானே உதவின்னு நீங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. வாழ்க்கை துணை வழியில ஒரு சின்ன ஆதாயம் உண்டு. பிள்ளைகளோட படிப்பு விஷயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். மனசில் இருந்த குழப்பம் நீங்கி இன்றைக்கு தெளிவான முடிவில் எடுப்பீங்க. துலாம் ராசி நேயர்களே, உங்க ராசிக்கு இன்னைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப சிறப்பா இருக்கு. விளையும் பயிர் முளையிலே தெரியும் சொன்ன மாதிரி இன்றைக்கு நீங்க போடுற திட்டம் எல்லாத்துலயும் பெரிய லாபத்தை கொடுக்கும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருந்தாலும் லாபம் பார்க்கலாம். காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு இனிமையான நாளாக அமைய போது. குடும்பத்துல சந்தோஷம் தங்கும். நன்றாக இருப்போம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்க ராசிக்கு இன்றைக்கு சுகஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால ஒரு புது பொருள் வாங்குங்கிற உங்க ஆசை இன்னைக்கு நிறைவேறலாம். வீடு என்பது சொர்க்கம் சொல்லுவாங்க. இன்றைக்கு வீட்டை அழகுபடுத்துகிற வேலையில இறங்குவீங்க. அம்மாவோட உடல்நலத்துல முன்னேற்றம் இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். மனசுக்கு பிடிச்ச பழைய நபர்களை சந்திச்சு பேசுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. தனுசு ராசி நேயர்களே, உங்க ராசிக்கு இன்றைக்கு
திவ்ய ஸ்தானத்துல சந்திரன் இருக்கார். தைரியமே துணைன்னு நீங்க இருக்கிற துணிச்சலான முடிவுகள் உங்களுக்கு பெரும் வெற்றியை தேடி வரும். கூட பிறந்தவங்க உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. குறுகிய கால பயணங்கள் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். நிலுவையில் இருந்த வழக்குகளோ அல்லது சொத்து விவகாரங்களோ உங்களுக்கு சாதகமாக முடியும். பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இன்று இருந்த மனஸ்தாபம் நீங்கும். மகர ராசி நேயர்களே, உங்க ராசிக்கு இன்னைக்கு தனஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் பண்றால் செல்வம் செல்வாய்க்கு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு பணவரவு அபரீதமா இருக்கும். பேச்சால காரியம் சாதிப்பீங்க. உங்க குடும்பத்துல ஒரு முக்கிய விசேஷம் பத்தி இன்னைக்கு பேசி ஒரு முடிவுக்கு வருவீங்க. ஆடம்பரங்கள் வாங்குறதுக்கான யோகம் இருக்கு. ஆபரணங்கள் வாங்குறதுக்கான யோகம் இருக்கு. கொடுத்த கடன்கள் திரும்ப வரும். மொத்தத்துல இன்றைக்கு நீங்க தான் ராஜா. நன்றாக இருப்போம். கும்பராசி நேயர்களே, இன்றைக்கு உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் சஞ்சரிக்கின்றார். மனம் போல் வாழ்னு சொல்லுவாங்க. உங்க எண்ணங்கள் இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருக்கும். எதையும் புதுசாக செய்யறங்கிற ஆர்வம் அதிகமா இருக்கும். மக்கள் செல்வாக்கு உயரும். சமுதாயத்துல ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கும். உங்க வாழ்த்துணை உங்க மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க. மனசுல இனம் புரியாத சந்தோஷம் குடிகொள்ளும். ஆரோக்கியம் மிக நன்றாக இருக்கும். மீனராசி நேயர்களே, உங்க ராசிக்கு இன்றைக்கு விரயஸ்தானத்துல சந்திரன் இருக்கார். அளவுக்கு மிஞ்சி நாள் அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. செலவு வரும். ஆனா அதெல்லாம் சுக செலவா இருக்கும். வெளிநாடு போகணும் முயற்சி பண்றவங்களுக்கு இன்னைக்கு நல்ல தகவல் வரும். தூக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். அதனால வேலையில மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் வைங்க. மற்றபடி தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க. தான தர்மங்கள் செய்யறது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். நண்பர்களே, நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைக்கும். கிரகங்கள் நமக்கு வழிகாட்டத்தான். உழைப்பு நம்மகிட்ட இருக்கு. நம்பிக்கையோடு செயல்படுவீங்க. வெற்றி நம்ம பக்கம்தான். அன்பு அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் நன்றால் எல்லோரும் நன்றாக இருப்போம்.